வெல்கம் டு தமிழ் வீடியல் 10ஆம் வகுப்பு அலகு 14. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இரத்த நாளங்கள், தமனிகள் மற்றும் சிரைகள் இதை பத்தி பார்க்க போறோம். ரத்தத்தை கடத்தக்கூடிய கிளைத்த வலைப்பின்னல் அமைப்புடைய குழாய்கள் இந்த இரத்த நாளங்கள் ஆகும். யாரெல்லாம் இந்த இரத்த நாளங்கள் அப்படின்னா தமனிகள், சிரைகள் மற்றும் இரத்த நுண் நாளங்கள். அதாவது இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய ரத்தம், இதயத்திலிருந்து பம்ப் ஆகி ரத்தம் வருது இல்லையா, அந்த ரத்தம் யாரு வழியாலாம் உடம்பு ஃபுல்லா போறாங்க அப்படின்னா தமனிகள் வழியா போகுது, சிரைகள் வழியா ரத்த நுண் நாளங்கள். இவைகள் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த ரத்தத்தை வாங்கி உடம்போட எல்லா பாகத்துக்கும் எடுத்துட்டு போறது, திரும்ப கொண்டு வர்றது, அந்த வேலைகள்லாம் செய்யுது. இப்ப அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க தமனிகள். இவை தடித்த மீளும் தன்மை பெற்ற குழாய்கள். இந்த தமனிங்கிற குழாய் எப்படி இருக்குன்னா நல்ல மொத்தமான குழாயா இருக்கு, கொஞ்சம் பெரிய குழாயா இருக்கு. மீளும் தன்மையுடைய அப்படின்னா எலாஸ்டிக் மாதிரி, இப்ப ரப்பர் பேண்ட்லாம் இழுத்தா ஒரு மாதிரி வளையுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீளும் தன்மையுடைய ஒரு குழாயா இருக்கு. இந்த தமனியோட வேலைகள் என்னன்னா இவை ரத்தத்தை இதயத்திலிருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்து செல்கின்றன. இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ரத்தத்தை இந்த பெரிய குழாயான தமனிகள் தான் என்ன பண்ணுதுன்னா வாங்கி உடம்போட எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகுது. இந்த லைனை பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். நுரையீரல் தமனியை தவிர, இதுக்கு மேல லைன்ல என்ன சொன்னாங்க, இது இதயத்திலிருந்து ரத்தத்தை வாங்கி உடம்போட எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா நுரையீரல்ல இருக்கக்கூடிய தமனியை தவிர, ஓகேவா, மற்ற எல்லா தமனிகளும் என்ன ரத்தத்தை இதயத்துக்கிட்ட இருந்து வாங்கும் அப்படின்னா ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம். நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களுக்கும் என்ன ரத்தம் வேணும், ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் தான் வேணும். அப்ப அந்த ரத்தத்தை, அதாவது ஆக்சிஜன் கலந்த ரத்தம், அந்த ரத்தத்தை நமக்கு உடம்புக்கு யார் எடுத்துட்டு போறா, இந்த தவணிகள் எடுத்து போகுது. எக்ஸப்ட் எந்த இடத்துல மட்டும் கிடையாது, நுரையீரலை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும். நுரையீரல் தமனி மட்டும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை, ஓகேவா, அதாவது ஆக்சிஜன் குறைந்தனா அந்த ரத்தத்துல CO2 இருக்கும், அந்த ரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது. அடுத்தது சிரைகள். அதாவது சிரைகள்னா வெயின்ஸ்னு சொல்லுவோம், ஓகேவா. இப்ப நம்ம கையில மேல பச்சை கலரா நரம்புலாம் தெரியுது இல்லையா, அதுதான் சிரைகள். இவை மெல்லிய சுவரால் ஆன மீள் தன்மையற்ற குழாய்கள். இது சின்ன சின்ன டியூப், அதனால மெல்லிய சுவரா இருக்கு, மீள் தன்மையற்ற, அந்த மாதிரி எலாஸ்டிக் நேச்சர் இதுக்கு கிடையாது. இவை பல்வேறு உறுப்புகளில் இருந்து இதயத்திற்கு ரத்தத்தினை கொண்டு வருது. தமனி என்ன பண்ணுச்சு, பல்வேறு உறுப்புகளுக்கு ரத்தத்தை வழங்குச்சு. இது என்ன பண்ணுது, பல்வேறு உறுப்புகிட்ட இருந்து ரத்தத்தை என்ன பண்ணுது, வாங்கிட்டு வருது. இதுல பாருங்க, இதுவும் பாத்தீங்கன்னா நுரையீரல் சிரையினை தவிர மற்ற அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. நுரையீரல் சிரை மட்டும் என்ன பண்ணது, ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தினை நுரையீரலிருந்து இதயத்திற்கு எடுத்து வருகிறது. அடுத்தது ரத்த நுண் நாளங்கள். இது தந்துகிகள் சொல்றேன், ஏன்னா தமனி இருக்கும் இல்லையா, தமனிங்கிறது பெரிய டியூப்னு பார்த்தோம், அதுல இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன டியூபுகள்லாம் சேர்ந்து ஒரு வலை மாதிரி உள்ள அமைப்பு தான் இந்த ரத்த நுண் நாளங்கள். கிளைத்த மெல்லிய நுண் தமனிகள் இணைந்து குறுகிய ரத்த நுண் நாளங்களை உருவாக்குகின்றன. அவை மீண்டும் ஒன்றிணைந்து கெனியூல்கள் மற்றும் சிரைகள் ஆகின்றன. சிரைகள்ங்கிறது மேல படிச்சோம்லே சின்ன சின்ன குடை, அதை விட ரொம்ப சின்னதா இருக்கிறதா யாருன்னா வெனியூல்ஸ். இதோட விட்டம் பார்த்தாங்கன்னா 8 மைக்ரோமீட்டர் கொடுத்திருக்காங்க. இவை ஒற்றை அடுக்குகளான எண்டோதீனிய செல்களால் ஆனவை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமனிக்கும் சிரைக்கும் உள்ள வேறுபாடு கொடுத்திருக்காங்க. தமனிங்கிறது என்ன பாருங்க, வழங்கும் குழாய், அதாவது எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை வழங்கக்கூடிய குழாய். சிரைங்கிறது பெரும் குழாய், எல்லா இடத்துக்கிட்ட இருந்து ரத்தத்தை என்ன செய்யும், வாங்கிட்டு வரும். அடுத்தது அதாவது வழங்கும் குழாய்னா எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் கலந்த பிளட்டை கொடுக்குது, ஓகேவா. இது என்ன பண்ணுது, எல்லா இடத்துல இருந்தும் CO2 ரத்தத்தை வாங்கிட்டு வருது. இது CO2 பிளட், இது O2 பிளட். அடுத்தது செகண்ட் லைன், இது இணை சிவப்பு நிறத்தினை உடையது. அந்த தமனியோட கலர் இது பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்தினை உடையது. நெக்ஸ்ட் பாயிண்ட், உடலின் ஆழ் பகுதியில் அமைந்துள்ளது. தமனி பெரிய பெரிய டியூபா இருக்கும், நம்மளுடைய மசிலுக்கு உள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும், ஓகேவா. சிரைகள்ங்கிறது நம்ம மேல் பக்கமே தெரியுது பாருங்க, பச்சை கலர் நரம்பு அது. அடுத்தது அதிக அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம், அதாவது ஏன்னா பெரிய டியூபா இருக்கு இல்லையா, ஆனா ரத்தம் அதிகமா போகும். இதுல சிறையில பாத்தீங்கன்னா குறைவான அழுத்தத்தோட ரத்தம் ஓடிட்டு இருக்கு. அடுத்தது தமனிகளின் சுவர்கள் வலிமையான தடித்த மீளும் தன்மையுடையவை. இவை பாத்தீங்கன்னா வலிமை குறைந்த மிருதுவான மீள்தன்மை அற்றவை. அடுத்த பாயிண்ட், நுரையீரல் தமனியை தவிர, இது எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சோம், ஆக்சிஜன் பிளட்டை வாங்கிட்டு போகும். ஆனா நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. நுரையீரல் சிறையினை தவிர மற்ற அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. இதுக்கு உள்ளீடு வால்வுகள் கிடையாது, சிறைக்கு பாத்தீங்கன்னா உள்ள வால்வுகள் இருக்கும். அடுத்து பாருங்க, சுற்றோட்ட மண்டலத்தின் வகைகள். சுற்றோட்டம்னா என்ன அர்த்தம்னா ரத்தம் தான் எல்லா இடத்துலயும் சுத்தி வருது. சுற்றோட்ட மண்டலத்துல எத்தனை வகைகள் இருக்குன்னு பார்ப்போம். விலங்குகள் 2 வகையான சுற்றோட்ட மண்டலத்தை கொண்டுள்ளன. இதை நம்ம அந்த முயல் அட்டைப்பூச்சி லெசன்ல படிச்சிருப்போம். முயலுக்கு பாத்தீங்கன்னா ரத்தம் என்ன செய்யும், இந்த மாதிரி தமனைகள் சிறை வழியா அந்த குழாய்க்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆனா அட்டைப்பூச்சி நம்ம என்ன படிச்சோம், அது உடம்புல அங்கிட்ட சைடுல சிறு சிறு பள்ளங்கள் இருக்கும், அந்த பள்ளத்துலதான் என்ன இருக்கும், ரத்தம் போன்ற ஒரு திரவம் தேங்கி இருக்குன்னு படிச்சோம்.
அட்டைப்பூச்சிக்கு இந்த மாதிரி தமனிகள் சிறைகள்லாம் எதுவுமே கிடையாதுன்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதுல 2 வகையான சுற்றோட்ட மண்டலம் இருக்கு. ஒண்ணு வந்து திறந்த வகை, இன்னொன்னு மூடிய வகை. இப்ப திறந்த வகை ஃபர்ஸ்ட் பாருங்க. திறந்த வகை ரத்த ஓட்டத்தில் இதயத்தில் இருந்து ரத்த நாளங்களில் உள்ள குழிகளுக்குள் ரத்தம் உந்தி தள்ளப்படுகிறது. அதாவது உள்ள குழிகளுக்குள் கொடுத்திருக்காங்க. நம்ம அட்டைப்பூச்சியில படிச்சோம் இல்லையா, அது உடம்பு இப்படிதான் இருக்கும். ஆனா அது உடம்போட சைடுல என்ன இருக்கும், சின்ன சின்னதா அந்த மாதிரி பள்ளங்கள் இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ளதான் யார் இருப்பா, அந்த ரத்தம்ங்கிற திரவம் வந்து அந்த குழியில தேங்கி நிற்கும்னு படிச்சிருக்கோம். இக்குழி ரத்த உடற்குழி எனப்படும் நுண்ணாளங்கள் காணப்படுவது இல்லை. அதாவது அந்த சின்ன சின்ன வெயின்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. எடுத்துக்காட்டு கணுக்காலிகள், மெல்லுடலிகள், அசிரியன்கள். அடுத்தது மூடிய வகை. மூடிய வகைனா நம்ம தான் எக்ஸாம்பிள். நமக்கு உடம்புக்குள்ள ரத்தம் வந்து ஒரு குழாய்க்குள்ள மூடிய நிலையில ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? தமனிங்கிற குழாய்க்குள்ள ஓடுது, சிறைங்கிற குழாய்க்குள்ள ஓடுது. ரத்த சுற்றோட்ட நாளங்கள் மூலம் உடல் முழுவதும் சுற்றி வருகின்றன. தமனிகளிலிருந்து, அதாவது தமனிலிருந்து ரத்தம் எங்க வரும், சிறைக்கு வரும். எடுத்துக்காட்டு முதுகெலும்பிகள். வில்லியம் ஹார்விங்கிற சயின்டிஸ்ட் 1628 இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த மூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னா வில்லியம் ஹார்வி தான். அது மட்டும் இல்லாம இவரு நவீன உடல் செயலியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார்.